சார் இப்போ ஒண்ணு சார், இப்போ பழைய கம்பி வச்சு வீடு எதனா கட்டலாமா சார்? 100% கட்டக்கூடாது சார். பழைய கம்பின்றதே தப்பு. பழைய கம்பியை வந்து ஸ்கிராப்பு தான் போடணுமே தவிர பழைய கம்பி வச்சு கட்டக்கூடாது. பழைய கம்பி வச்சு வேணால் ஏதாவது டெம்பரவரி யூசேஜுக்கு வேணால் பண்ணலாமே தவிர பர்மனன்ட் ஸ்ட்ரக்சரை பழைய கம்பி வச்சு கட்டக்கூடாது சார். 100% முதல்ல பண்ணோம்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் FE 415 தான் ஸ்டீலினுடைய கிரேடு. இப்போ FE 500 அதுக்கு மேலே எத்தனையோ கிரேடு மாறி இன்றைக்கி ஸ்டீலினுடைய தரங்கள் மாறி போச்சு. அதுக்கும் மேஜர் டிஃப்ரெண்ட் இல்லை சார். ஒரு 20 ரூபா 30 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கும். பழைய கம்பி வச்சு கட்டக்கூடாது. கண்டிப்பாக அது ஷேப் மாறிட்டு இருக்கும். பழைய கம்பின்றது அதனுடைய தரமே மாறி இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் பழைய கம்பி வச்சு நல்ல ஸ்ட்ரக்சர், ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் உள்ள பில்டிங் கட்டக்கூடாது. பழைய கம்பி வச்சு நீங்கள் கட்டிக்கிறாங்க, அதுவும் 30-40 வருஷம் உடைக்குது. அதுலேயும் வாடகை வாங்கி மக்கள் வந்து அதில் வருமானத்தை தேடிக்கிறாங்க. பட் குவாலிட்டி ஆஸ் எ இன்ஜினியர் இதை தான் பண்ணணும் போது கம்பின்ற பட்சத்தில் ஒரிஜினலாக அந்த கம்பிலையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரேஞ்செலாம் இருக்குது. அந்த FE 500 வாங்குறீங்கல்ல, அதனுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்லாம் செக் பண்ணி அதனுடைய அந்த டென்ஷில் தான் அதில் பார்த்து கால்குலேட் பண்ணி தான் வாங்கணும். அதில் வந்து ஒவ்வொரு கம்பியினுடைய கம்பெனிலையும் அதனுடைய டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணி வாங்க. எத்தனையோ கம்பி வெரைட்டிஸ் இருக்குது. கும்மிடி பூண்டி போனீங்கன்னா ஏகப்பட்ட கம்பி கம்பெனிக்கு அது வந்துடுச்சு. அதுபோல் கம்பியில் வந்து எத்தனை வெரைட்டி வந்தாலும் நிறைய பேர் எனக்கு டாடா ஸ்டீல் தான் வேணும்னுவாங்க. அந்த தரத்துக்காக தான், பேருக்காக தான். பட் நமக்கு தேவையானது நம்ம கட்டடத்துக்கு ஏற்ற மாதிரி கம்பி. அதில் வந்து நம்ம இந்த கம்பி அந்த கம்பிலாம் கிடையாது. அந்த கம்பி அந்த 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 ஃப்ரேமுக்கு செட் ஆகுதுன்னா ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமே தவிர கம்பியை மட்டும் செகண்ட்ஸில் வாங்கி பண்ணாதீங்க. ஆனால் அட்வைசபிள் நீங்கள் புது கம்பி யூஸ் பண்ணுங்க. ஆமாம், ஸ்ட்ரக்சருக்கு கண்டிப்பாக நியூ கம்பி. அதான் நம்ம கரெக்டாக அந்த மெட்டீரியலோட தரத்தை பற்றி பேசுகிற மாதிரியே இப்போ ஒரு ஆர்டர் கேட்டிருந்தாங்க, கம்பி பழைய கம்பி யூஸ் பண்ணலாமா சார்? சார் அதே தான் சார். இப்போது பழைய பில்டிங் அப்படின்னு வரும்போது அந்த பில்டிங் இவ்வளோ வருஷங்கள் தான் அந்த பில்டிங்கால் தாங்க முடியும்னு ஒரு சதவீதம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த தரமான சிமெண்ட்டோ இல்லை மண்ணோ இல்லை எம்சாண்டோ எதை நம்ம யூஸ் பண்ணாலுமே இத்தனை வருஷம் இந்த பில்டிங் தாங்கும் அப்படிங்கிறது நம்ம தோராயமாக ஏதாவது சொல்ல முடியுமா? தோராயமாக ஒன்றுமே கிடையாதுங்க. அது ஆக்சுவலி வந்து மினிமம் 50 இயர்ஸ்க்கு ஒர்த்தபிள் பில்டிங்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். முன்னெல்லாம் பார்த்தோம்னா ஹைட் ஆஃப் தி ரோடு ரைஸ் ஆக ஒரு 10-15 இயர்ஸ்க்குள்ளலாம் நம்ம வீடு பள்ளமாயிடும். இப்போ சிஸ்டமே மாறி போச்சு. இப்போ இருக்கிற ரோடெல்லாம் எடுத்துகிட்டு தான் போடணும்னு சொல்லி சட்டமே வந்ததுனால இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் வந்து பில்டிங்கினுடைய ஸ்ட்ரென்த்தை கரெக்டாக பார்த்து மினிமம் ஒரு தலைமுறை 2 தலைமுறை அதில் வாழற மாதிரி. ஒரு தலைமுறைனா நம்ம சொல்லுவோம் 30 இயர்ஸ்க்கு கணக்கு சொல்லுவோம். 30-60 இயர்ஸ்க்கு அது ஒர்த்தானா நல்லா. ஆனால் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்போ நாட்டுக்கோட்டை செட்டிங்க அங்கெல்லாம் என்ன கம்பி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல.